உலகில் உள்ள வளங்களில் நீர் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எதிர்வரும் 22ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள உலக நீர் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் உள்ள சுமார் 1.1 பில்லியன் மக்கள் சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். 2.6 பில்லியன் மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லை. வருடாந்தம் சுமார் 1.8 மில்லியன் குழந்தைகள் வயிற்றோட்டத்தினால் இருக்கின்றனர். புவியில் உள்ள நீரில் மிகவும் குறைந்த அளவிலான பகுதி நன்னீராக காணப்படுகிறது. புவியில் 70% பகுதி நீரால் சூழப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் 2.5% அளவே நன்னீராகும். ஏனையவை உவர் நீராகவே காணப்படுகிறது. புவியில் காணப்படும் நன்னீரில் 1% நீரையே இலகுவில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. ஏனையவை பனிக்கட்டிகள் சூழ்ந்து காணப்படுகின்றன. சுரங்க கூறுவதாயில் 0.007 நீரை 6.8 பில்லியன் மக்களின் பயன்பாட்டிற்காக உள்ளது. எதிர்கால சந்ததியினருக்காக நீரை பாதுகாக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகிறது. Well, there are certain areas that are really drought, like very dry. சில பகுதிகள் மிகவும் வறட்சியாக இருக்கின்றன. சில பகுதிகளில் அடிக்கடி வெள்ளம் ஏற்படுகின்றது. இவற்றின் அடிப்படையில் வெவ்வேறான முறையில் நீர் முகாமைத்துவம் இடம்பெற வேண்டும். சில இடங்களில் பாரிய கைத்தொழில்களினால் சூழல் மாசடைகின்றது. அந்த பகுதிகளில் வேறு வகையான நீர் முகாமைத்துவத்தினை பின்பற்ற வேண்டும். So that those areas the water management is a different way you need to have. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது பாரிய அளவிலான நீர் பிரச்சனை இலங்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பினும் எதிர்கால சந்ததியினரின் இருப்புக்கு நீர் பாதுகாப்பு இன்றியமையாததாகும். Sri Lanka, I don't think there's a problem. இலங்கையில் அந்த பிரச்சனை இல்லை. எனினும் எமக்கு சவால் ஒன்று உள்ளது. இங்கு பல்வேறு பருவ காலங்களில் மழை பெய்கின்றது. பல ஆறுகளும் குளங்களும் உள்ளன. குறிப்பிடத்தக்க அளவு நிலக்கல் நீர் புத்துருவாக்கம் பெறுகின்றது. எனினும் நீர் முகாமைத்துவமே எங்கு உள்ள பிரச்சனையாக உள்ளது. Ground water, but the management of that is a problem. தூய நீரை பெற்றுக் கொள்வதற்கும் நீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அனைவரும் கைகோர்க்க வேண்டும்.